ஸோ இவங்களுக்கு வந்து கரியர் ரீதியா பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இவங்களோட வேலை சார்ந்து, தொழில் சார்ந்த விஷயங்கள ரொம்ப யார்ட்டயும் வெளிய சொல்ல வேண்டாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம். ஆ சில விஷயங்கள் மறைச்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு இருக்கு. ரகசியங்கள மறைச்சுக்கிறது நல்லது, சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா கைண்ட் ஆஃப் இவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் பீரியட் மாரி நடக்க இருக்கு. ஒரு ஜட்ஜ்மென்ட் பீரியட் மாரி நடக்க இருக்கு. அப்போ இவங்களுடைய அந்த ட்ரிக் என்ன, டாக்டிக்ஸ் என்ன அத வெளிய சொன்னாங்கன்னா, ஸோ மேபி சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், இல்ல இவங்களுடைய கொலீக்ஸா இருக்கட்டும், அவங்க இவங்க மேல குடுக்குற அந்த ஜட்ஜ்மென்ட் ஆனதோ, இல்ல அவங்க இவங்களுக்கு இவங்க கிட்ட டீல் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவேக்கனிங் பீரியட் கண்டிப்பா நடக்க இருக்கிறதுனால, இந்த வரக்கூடிய 15 டேஸ் வந்து எதா இருந்தாலும் அவங்க மனசோட வச்சுக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. அந்த பிசினஸ் ட்ரிக்க அவங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி இருக்கு. அண்ட் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிசினஸ் ரீதியா, வேலை ரீதியா ஒரு கேள்விகள் இருக்கு. அவங்களோட கரியர் எப்படி க்ரோ பண்ணணும்? இல்ல அதுக்கு அடுத்து என்ன மாரியான விஷயங்கள தக்க வச்சுக்க பண்ணணும்? அப்படின்ற கேள்விகள் இருந்தா கூட, இது சம்மந்தமா வெளிய யார்கிட்டயும் பேசவோ, அ கம்யூனிகேட் பண்ணவோ வேண்டாம். ஸோ யுனிவர்ஸே அதுக்கான ஆன்ஸர வந்து அவங்களுக்கு த்ரூ அவுட் அவங்களுடைய இன்ட்யூஷன்ல இருந்து கண்டிப்பா குடுக்கும் அப்படின்றதுனால, ஸோ எதுவுமே கொஞ்சம் இவங்களோட வச்சுக்கிறது நல்லது.